அனைவருக்கும் வணக்கம். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அம்மையப்பன் ராஜநாடியில் தினப்பலன்கள் பார்த்து வருகிறோம். தினப்பலன்களோடு நாம் ஜோதிடம் பற்றிய சில விஷயங்களை பற்றியும் பேசி வருகிறோம். தற்போது கிரக இணைவுகளை பற்றி பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சந்திரன் சுக்கிரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கும் என்று. பொதுவாக இந்த சந்திரன் என்பது அம்மா, மண், மனம், வீடு, வாகனம், இருப்பிடம், சுகங்களை குறிக்கும் குறியீடுகளாக பயன்படுத்துகிறோம் ஜோதிடத்தில். அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 4ற்கு உடையவன் இந்த சந்திரன். சுக்கிரன் பொதுவாக காலபுருஷ தத்துவத்தில் 2 மற்றும் 7க்கு உடையவன், அதாவது தனக்காரகன். குருவையும் கூட அப்படித்தான் தனக்காரகனாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் குரு குறிக்கும் தனம் என்பது சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைப்பது குரு. அந்த பணத்தை முதலீடு செய்வது அந்த பணம் சுக்கிரன். முதலீடு செய்யும் இடம் சுக்கிரன். வாடிக்கையாளர்கள் சுக்கிரன். வாடிக்கையாளர்களால் கிடைக்கும் லாபம் கூட சுக்கிரன். இதையெல்லாம் ஒன்றாக சொல்வது தான் சுக்கிரன். ஆடம்பரம் சுக்கிரன். வெளிப்படுத்துதல் சுக்கிரன். ஈர்க்கும் தன்மையும் கூட சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் சந்திரனோடு இணையும் போது சந்திரன் என்பது உறவு முறையில் அம்மா என்று போன வீடியோவில் கூட பார்த்தோம். அப்போது ஜாதகரின் அம்மா நன்றாக வசீகரமாக இருப்பார்கள். ஆடம்பரமாகவும் ஆடம்பர பொருட்கள் மீது அதீத அக்கறையும் ஆசையும் இருக்கும் அவர்களுக்கு. குழந்தைகளை அழகாக வளர்ப்பார்கள். வீட்டையும் சுத்தமாக வைத்து கொள்வார்கள். ஜோதிடத்தில் சந்திரன் மனோகாரகனாக பார்க்கிறோம். ஜாதகரின் மனம் எல்லாமே தன்னை விளம்பரப்படுத்தக்கூடிய விஷயமாக இருப்பார். சுக்கிரனோடு சேரும் பொழுது பணத்தின் மீது, செல்வத்தின் மீது ஆசை அதிகம் இருக்கும். அது சக்சஸ் ஆகின்றதா என்பது ஜாதகத்தில் வேறு சில காரணிகளை வைத்துதான் பார்க்க வேண்டும். ஆனாலும் இவரின் எண்ணம் அப்படியாகத்தான் இருக்கும். இயல்பாகவே இவருக்கு ஆசை இருக்கும். இவர் கட்டக்கூடிய வீட்டின் முகப்பு கூட மிகவும் அழகாக பார்த்தவுடன் கவரும் வகையில் இருக்கும். தானாகவே அப்படியான அமைப்பும் வந்துவிடும். இவருக்கு உணவு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும், அதாவது சர்க்கரை நோய் வரும். சுக்கிரன் செல்வ நிலையை குறிப்பது. சந்திரனோடு சேரும் பொழுது நிலையற்ற தன்மையாக இருக்கும். மனைவிக்கு கூட குறுக்கு புத்தி, திருட்டுத்தனம். அதாவது திருட்டு என்பது திருட்டாக கூறப்படுவது அல்ல, கள்ளத்தனம், குறும்பு. அம்மாவிற்கு தெரியாமல் வீட்டில் அவரோடு பேசுவது, அவருக்கு தெரியாமல் வீட்டில் பேசுவது, இந்த மாதிரியான குறும்புத்தனங்கள் நிறையவே இருக்கும். கிரக இணைவு என்பது திரிகோணம் அல்லது சமசப்தமத்திலும் இருக்கலாம். அதாவது சந்திரன் இருக்கும் ராசியிலேயே சுக்கிரன் இருப்பதோ அல்லது சந்திரன் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9 இப்படியாக இருக்கின்ற ராசி கட்டத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அதை இணைவாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஜாதகருக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகம் இருக்கும். மன அழுத்தம், அதனைத் தொடர்ந்து அவ்வப்போது தனது முடிவுகளை மாற்றிக்கொள்வதுமாக குடும்பத்தினருடன் கருத்து வேற்றுமைகளையும் உண்டாக்கி கொள்வது இப்படியாக இருக்கும். சந்திரன் சுக்கிரன் இணைவு கொண்ட ஜாதகரின் வாழ்க்கை இந்த மாதிரியாக மனோகாரகன் சந்திரன் சுக்கிரனோடு இணையும் பொழுது ஜாதகரின் வாழ்க்கை இப்படியாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட முடியும். இப்படியாக கிரக இணைவுகளை பற்றி நிறைய பேசுவோம். நான் உங்கள் அன்பு ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான். நன்றி, வணக்கம். மீண்டும் பேசுவோம்.